இஸ்ரேலுடைய மிக முக்கிய நடவடிக்கையில் இருக்கக்கூடிய அவர் இதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, போகவில்லை என்று. அதை திட்டமிட்டு இஸ்ரேல் இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுத்திருக்கலாம். இது ஒட்டுமொத்த அமெரிக்காவும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. அப்படி ஒருவேளை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய தொடர்புகள் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது? ஆனால் என்னதான் சமாதானம் பேசினாலும் அமெரிக்காவை நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஏனால் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அவர்கள் பாடம் படிப்பதற்கு பல முறை பொய்களை சொல்லி உல்டா செய்கிறார்கள். நேயர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சிக்காக இன்றைக்கு மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது. அந்த செய்தியில ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக என்ன அது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகள், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ட்ரம்பினுடைய அலுவலகம், பிரசிடென்டுடைய வெள்ளை மாளிகை அலுவலகம், அது மட்டுமல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள், இராணுவத்தினுடைய இரகசிய திட்டங்கள் எல்லாவற்றையுமே முழுமையாக ஒட்டு கேட்கும் ஒரு மென்பொருளை பயன்படுத்தி இஸ்ரேல் இராணுவம் இப்பொழுது சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் மிகப்பெரிய அளவில் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஆடி போயிருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் எதற்காக இப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலியர்கள் திருட்டு நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் என்று இதே நடவடிக்கைகளை உலகத்தின் முதலாக செய்த CIA நன்கு அறியும். ஏற்கனவே காசாவினுடைய விவகாரத்தில் 2023க்கு பிறகு ஒரு சமாதான நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொருட்டு அமெரிக்க படைகள் அங்கு வந்திருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கூட இவர்கள் கிரியாட் பகுதிகளில் 2 பிளாக்ல தங்கியிருந்தாங்க. ஒரு பிளாக்ல அவர்கள், மற்றொரு பிளாக்கில் இவர்கள். இப்படி தங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டங்களிலும் கூட இது போன்ற நடவடிக்கைகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகளும் அமெரிக்காவுடைய இராணுவ செயல்பாடுகளும் முழுமையாக ஆடி போயிருப்பதற்கு காரணம், ஒரே தட்டில் சாப்பிட்டு கொண்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதுதான் யூதர்களுடைய நடைமுறை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்போதும் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் எப்போதும் இஸ்ரேலுக்கு செல்லு போகின்ற போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார்களாம். இதையும் அவர்கள் சொல்லி விடுவார்கள். இவர்கள் திருடர்கள், இவர்கள் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்வார்கள் என்றெல்லாம் அவர்கள் நம்புவதற்கான காரணம் இருக்கின்ற ஒரே காரணத்தில் தான் இஸ்ரேல்களை செல்லுகின்ற போது அவர்கள் சின்பெட் போன்ற லோக்கல் உளவு அமைப்பின் மூலமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது உலகத்தை முழுவதுமாக உளவு பார்த்த CIA, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்காவினுடைய யுஎஸ்னுடைய உளவு அமைப்பும், அதே போன்று மொசாத் போன்ற அமைப்புகளும் தான் உலகத்தை படுகொலைகளை அரங்கேற்றுவது. இப்போது அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள், டொனால்ட் ட்ரம்பினுடைய முக்கியமான ஆளுமைகள் எல்லோரையுமே அவர்கள் உளவு பார்த்திருப்பது ஒட்டுமொத்த அமெரிக்காவை ஆடி போயிருக்கிறது. இந்த செய்தியை சாதாரணமான பத்திரிகை வெளியிடவில்லை, நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய மிக முக்கிய நடவடிக்கையில் இருக்கக்கூடிய அவர் இதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, போகவில்லை என்று. இது தெளிவாகி இருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது நடவடிக்கை என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஒரு மூத்த அதிகாரி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பயன்படுத்துகிற செல்போன் நம்பரில் அந்த நம்பரை இவர் ட்ரேஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த மென்பொருள் ஆப்பை ஏற்றி அவர்கள் எங்கே போகிறார்கள், எப்படி செல்கிறார்கள் என்பது, என்ன பேசுகிறார்கள், குறிப்பாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் என்ன பேசுகிறார்கள், இப்பொழுது ஈரானோடு அவர்கள் சமாதானம் பேசுவதில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது, அனைத்தும் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி சொல்கிறார், இந்த அதிகாரிகள் ட்ரம்பினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கவர். இதில் ஸ்டீவ் விட்காஃப் போன்றவர்கள், ஜெரி குஷ்னர், இன்னும் 2-3 முக்கியமான அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தை, ஈரானுடைய பேச்சுவார்த்தையில் சமாதான ப்ரொபோசலை, ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட்டை வடிவமைப்பு செய்த நெருக்கமான வெள்ளை மாளிகத்தினுடைய பிரசிடென்ட்டுடைய ஆலோசகர்கள் அனைவருடைய மொபைல் ஃபோனும் ட்ரேஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்தும் மென்பொருள் மூலம், இந்த ஆப்பின் மூலம் முழுமையாக அவர்களுடைய தீர்வுகள் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இது அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் தனியார் விமானங்களில் செல்வார்கள். அமெரிக்காவுடைய ஸ்டீவ் விட்காஃபோ அல்லது மற்ற அதிகாரிகளோ அப்படி செல்கின்ற போது இராணுவ விவகாரங்களை அவர்களுடைய மொபைல் ஃபோன்லேயே பேசுவார்கள்.
அதை திட்டமிட்டு இஸ்ரேல் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியிருக்கலாம். இது ஒட்டுமொத்த அமெரிக்காவும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த அமெரிக்காவும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த செய்தி என்ன நடக்கப் போகுது, யாது நடக்கப் போகுது என்பது தெரியவில்லை. ஏற்கனவே இது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக அமெரிக்கா இவர்களை கைவிடுமா என்ற செய்தியும் எழுதியிருக்கிறது. காரணம், ஏற்கனவே 1945க்கு பின்பு 2ஆம் உலகப் போருக்கு பின்பு யூரோப் நாடுகள் பலவற்றை கைவிட்டார்கள் அமெரிக்கர்கள். அதற்கு பிறகு நேட்டோ நாடுகள் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கர்களை பொறுத்தவரை செருப்பை காலில் போடுவார்கள். அது சரியில்லை என்றால் காலை விட்ட மாட்டார்கள். செருப்பை தூக்கி வீசி விடுவார்கள். அப்படி ஒருவேளை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய தொடர்புகள் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற பதட்டம் இஸ்ரேலியர்களிடத்திலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு செய்திகள் இஸ்ரேலியர்கள் லாபி செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அமெரிக்கர்களுடைய இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த வெள்ளை மாளிகை மட்டுமில்ல, அறிவுசார் தளத்தில் அமெரிக்காவில் யூதர்களுக்கு எதிரான, இஸ்ரேலியர்களுக்கு எதிரான, பெஞ்சமினுக்கு எதிரான மனநிலை இருக்கின்றது. தற்போதைய கணக்கின்படி டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த ஒட்டுமொத்த ஆதரவு தளம் அமெரிக்காவிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஜோ பிடனை விட அவர் கீழான ஒரு நிலைக்கு சென்றிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் சாப்பர்கள் ஹெர்மூஸ் வளைகுடாவில் உளவு பார்க்கிற போது அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. 2 பேர் கடலிலே உழுது அவர்கள் திசை தெரியாமல் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா ட்ரோன்களின் மூலமாக அவர்களை காப்பாற்றியது. ஒரு சமாதான பேச்சு முடிவதற்காக இருக்கிறது. இன்றைக்கு புதன்கிழமை அந்த சமாதான பேச்சு நாளை நடக்கும் அப்படி என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய அப்பாச்சி சாப்பரை காலி செய்திருப்பது ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்க இராணுவ செயல்பாட்டிற்கும் பெரும் பதட்டம் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக அமெரிக்கா, நாங்கள் தாக்க மாட்டோம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் தாக்கப் போவதில்லை. காரணம், அவர் தாக்கினால் நிலைமை மோசமாகிவிடும். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள். அதனால் நாங்கள் தாக்க மாட்டோம் என்று கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் என்னதான் சமாதானம் பேசினாலும் அமெரிக்காவை நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஏனால் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அவர்கள் பாடம் படிப்பதற்கு பல முறை பொய்களை சொல்லி உல்டா செய்கிறார்கள். ஒருவேளை இஸ்ரேல் கூட அவர்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு முரண்கள் இருப்பதாக பொய்யான காணொலிகளையும் கூட நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கலாம். இதன் மூலமாக எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூட போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் என்ற செய்திகளும் இருக்கிறது. ஆனாலும் நியூயார்க் டைம்ஸ் அப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட மாட்டார்கள். இது உண்மையான செய்திதான். இஸ்ரேல் சின்பட் அமைப்பின் மூலம் உளவு பார்த்தது. தற்போது இந்த மென்பொருள் ஆப் மூலம் அமெரிக்காவின் உயர்ந்த தலைவர்கள் வந்து முழுமையாக இராணுவ செயல்பாடு, சீக்ரெட் கோட், ரகசியம் அனைத்தையும் பதிவு செய்திருப்பது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களை ஆட்டி படைக்க செய்திருக்கிறது. ஏமனுடைய மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாப் அல் மந்த பகுதி மிக முக்கியமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட இருக்கக்கூடியது. பிரபல அமெரிக்க ஊடகவியலர் மரியோ நோபுல் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிக்கையில், ஏமன் தனது போர் திறன், பெரும் நடவடிக்கைகளை குறிக்கி வைக்கப்பட்ட தாக்குதல், டார்கெட் ஸ்ட்ரைக்ஸ் என்ற நிலையிலிருந்து செங்கடலில் இஸ்ரேலுக்கு எதிரான முழுமையான கடற்படை முற்றுகை, டோட்டல் நேவல் பிளாக்கட் என்ற நிலைக்கு மாற்றியுள்ளார்கள். அந்த தகவல் அல் ஜசீராவில் வந்திருக்கிறது. இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான அல்லது இஸ்ரேலை நோக்கி செல்லும் எந்த ஒரு வணிக கப்பலையும் நாங்கள் தாக்காமல் விடப்போவதில்லை. அப்படி இல்லைனாலும் 22 நாட்கள் அவர்கள் ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் பயணிக்க வேண்டும். பல பில்லியன் டாலர்கள் ஏறும். ஆக இந்த நிலையில் இந்த டார்கெட்டு கருதப்பட்டு வந்திருப்பதாகவும், இதன் மூலமாக ஏமனில் மற்ற நாட்டு கப்பல்கள் செங்கடலில் செல்லலாம். எஹியாச்சாரியினுடைய அறிக்கையின்படி இஸ்ரேலுடைய கப்பல்கள் ஒருபோதும் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலுடைய அநீதியான விளையாட்டிற்கு பதிலடி தருவதற்காகத்தான் அவர்கள் லெபனானில் மக்களை கொலை செய்கிறார்கள், காசாவிலே பபர்சோனை வைத்து செல்கிறார்கள், ஈரானையும் தாக்கியிருக்கிறார்கள். ஈரானிலே உங்களுக்கு தெரியும், ஈரானிலே பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் அழித்திருக்கிறார்கள். இப்போ இதற்கு பழிவாங்குவதற்குத்தான் இப்பொழுது ஏற்கனவே அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாத ஏமன் நாடு இப்போது ஹவுதிகள் இவர்களை காலி செய்யும் நடவடிக்கையை முற்றிலுமாக எடுத்திருப்பது மிக முக்கியமான செய்தி. அப்படி இனி மீண்டும் ஒரு ப்ராக்சி வார், ஈரான், ஹவுதிகள், லெபனியர்கள், காசா மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிற போது அமெரிக்கா நேரடியாக ஈடுபடாது. ஒருவேளை இந்த சமாதானத்தில் ஏதாவது ஒரு வழிவகை ஏற்பட்டால் அமெரிக்கா தள்ளிவிடுவார்கள். திருட்டுத்தனமாக ஆயுதங்களை கொடுப்பதற்கும் இப்பொழுது அவர்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. உண்மையிலேயே இந்த ஒட்டுக்கேட்பு முறை ஒரு உண்மையான செய்தியாக இருந்தால் அதுவும் அமெரிக்கர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலே ஒரு பிணக்கு ஏற்படுத்தும்.
இந்த நிலையில் இந்த முறை ஈரான் தன்னை யார் என நிரூபித்து விட்டார்கள். இதுவரை ஈரான் நிரூபிக்கப்படவில்லை கடந்த காலத்தில். இப்போது ஈரான் நிரூபித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய எபிகசி, ஒவ்வொரு ஆயுதங்களுடைய செயல்திறன், அவர்களுடைய இம்போர்ட் நடவடிக்கைகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டு சூப்பர் சோனிக்காக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் சூப்பர் பவராக மாறியது மட்டுமில்லாமல் பிராந்திய வல்லரசாகவும் அவர்கள் மாறியிருப்பது இப்பொழுது ஏமனுக்கு டபுள் பூஸ்டிங் இருக்கும். அதனால ஏமன் தொடர்ந்து இனி தாக்க போகிறார்கள். பாபல் மந்த பகுதி முற்றிலுமாக சூறையாடப்படும். இஸ்ரேலிய கப்பல்களை யாருமே இனி காப்பாற்ற முடியாத ஒரு அதிபயங்கர சூழல் இஸ்ரேலில் வரும். ஆக இதன் மூலமாக லெபனானில் மக்களை கொள்வது, லெபனானில் ஹிஸ்புல்லாவை அழிப்பது, காசாவில் மக்களை கொள்வதை தடை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இப்போது எஹியா ஷாரியுடைய ஸ்டேட்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இனி தொடர்ந்து தாக்குதல், ஏற்கனவே 2 பாலிஸ்டிக் மிசைலை அடித்து விட்டார்கள், இப்போதும் அவர்கள் தொடர்ந்து தாக்குதலை மேம்படுத்த போகிறார்கள் என்ற செய்தி அல் ஜசீரா தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா ஆயுதங்களை சப்ளை செய்வதை, மானியங்கள் கொடுப்பதை, டாலர் கொடுப்பதை நிறுத்தினால் இஸ்ரேலை என்ன செய்யும்? இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானை அழிக்க முடியாது, ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியாது. அவர்கள் ஆட்கள் வேணாலும் அழிக்கலாம், ஆனால் அவர்களை அழிக்க முடியாது. இப்போ அமெரிக்கா எத்தனை காலத்திற்கு இந்த போர் செய்யும்? அமெரிக்கா ஆயுதங்களை கொடுப்பதற்கு அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, அமெரிக்காவுடைய மானிய பற்றாக்குறை, எங்களுடைய டேக்ஸ் அவர்கள் கொடுக்காது என்று சொல்கின்ற போது அமெரிக்கா முழுமையாக இஸ்ரேலை கைவிட்டால் இஸ்ரேல் தள்ளு முள்ளாடி போகும், இஸ்ரேல் திணறிவிடும். ஆகவே இஸ்ரேலுடைய பொருளாதாரம் ஏற்கனவே சுற்றுலாத்துறை மட்டுமல்ல, விமானத்துறை, வர்த்தகம் எல்லாமே காலியாகி கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் ஈரான் தற்போது மௌனியாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சில காரணங்கள் உண்டு. ஈரான் தாக்குதலை நடத்தி, ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து லெபனானை தாக்குவோம் என்று சொல்கிறார்கள். நம்ப முடியாது, அவர்களை அப்போது தாக்கத்தான் செய்வார்கள். அப்படி தாக்குகின்ற போது அமெரிக்கா இவர்களை கைவிடும். அமெரிக்கா இவர்களை கைவிட்டால் இவர்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. இவர்கள் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கு யூரோப்பியர்கள் ரொம்ப திறனோடு இருக்கிறார்கள். பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள். யூகே கூட தற்போது ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிற நிலையில் யூரோப்பிய யூனியனும் இவர்களுக்கு உதவாது, ரஷ்யா யாருமே உதவ மாட்டார்கள். அமெரிக்கர்கள் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுவது ஒரு அபாயகரமான வருங்காலத்திற்கு ஒரு ஆபத்தான சமீட்சையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இன்றைக்கி நாம் சொன்னக்கூடிய மிக முக்கியமான செய்தி இந்த உளவு பார்த்தது தான். 2வது, அமெரிக்காவுடைய சாப்பர் தாக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் குனித்து தப்பியிருக்கிறார்கள். அப்பாச்சி சாலப்படி இருக்கிறது. ஹெர்ம்ஸ் 900 விமானத்தையும் அடக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவை ஆட்டம் காண செய்யும் இஸ்ரேலுடைய மென்பொருள் திருட்டுத்தனமாக பார்த்ததை நியூயார்க் டைம் பெரிய செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா மௌனமாக இருப்பதன் காரணம் ஈரான் தாக்குதலையும் அவர்கள் சகித்து கொண்டது. ஒரு ஒப்பந்தம் நெருங்கி வருகிற நேரத்தில் மறுபடி போரை செய்துவிடக்கூடாது என்று ஒரு மௌனமாக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகள் எப்படி முன்னெடுத்து செல்லப் போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த செய்திகளில் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.